Hi friends, welcome to Zero to Hero family. நம்ம இந்த வீடியோல பார்க்க போறது என்னன்னா பாலிட்டி கிராஷ் கோர்ஸ் தான் பார்த்துட்டு இருக்கோம். அதுல இன்னைக்கு பார்க்கக்கூடிய பார்ட் வந்து பார்ட் 2. இதுல வந்து அடாப்ஷன், ஓகேவா? ஒவ்வொரு கண்ட்ரில இருந்து நம்ம ஒவ்வொருதும் எடுத்திருக்கோம், ஒவ்வொரு ரூல்ஸ் நம்ம பயன்படுத்திருக்கோம் இல்லையா? அது எந்தெந்த கண்ட்ரில இருந்து என்னென்ன அதெல்லாம் நம்ம எடுத்திருக்கோம் அப்படின்றது கொஸ்டின் நமக்கு ரைஸ் ஆகுது. அதை பத்தி தான் நம்ம இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? ஓகே, வாங்க இன்னைக்கு என்ன நம்ம பார்க்கலாம். இந்த அடாப்ஷன் ஓகேவா? இந்த அடாப்ஷன் வந்து ஃபர்ஸ்ட் வந்து பிரிட்டன்ல நம்ம எடுத்திருக்கோம். பிரிட்டன்றது நம்ம யூகே சொல்றோம்ல, இங்கிலாந்து தான் சொல்றோம். ஓகேவா? இதுல நம்ம என்னென்ன எடுத்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா சிங்கிள் சிட்டிசன்ஷிப். ஓகேவா? சிங்கிள் சிட்டிசன்ஷிப் வந்து பிரிட்டன்ல இருந்து நம்ம எடுத்திருக்கோம். ஓகேவா? அடுத்து வந்து பார்லிமெண்ட் கவர்மெண்ட். ஓகே, இப்போ நம்ம பார்லிமெண்ட் எல்லாம் பண்றோம் இல்லையா, அந்த கவர்மெண்ட் எப்படி நிர்வாகம் பண்ணணும் அப்படின்றதுக்கான டீடைல்ஸ் வந்து நம்ம பிரிட்டன்ல இருந்து தான் நம்ம எடுத்திருக்கோம். அதே மாதிரி கேபினெட் மிஷன் இருக்குல்ல, கேபினெட் சிஸ்டம் இருக்கு இல்லையா, அதுவுமே பிரிட்டன்ல இருந்து தான் நம்ம எடுத்திருக்கோம். பை கேமரலிசம், ஓகே, பை கேமரலிசம்ன்றது இருக்கு இல்லையா, ஈரவை மேலவை கீழவை சொல்றோம் இல்லையா, அந்த நம்ம பிரிட்டன்ல இருந்து தான் நம்ம எடுத்திருக்கோம். அப்புறம் ரெட் இருக்கு இல்லையா, நம்ம ஆர்டிகல் வந்து 32, ஓகே, அம்பேத்கர் வந்து சொல்லியிருப்பது இதுதான் இருதயத்தோடையதுன்னு முக்கியமான சொல்லியிருப்பாரு இல்லையா, ஹார்ட் ஆஃப் ஷோல் சொல்லியிருப்பாரு, அதுதான் இந்த ரெட். ஓகே, இந்த ரெட்டுமே பிரிட்டன்ல இருந்து தான் நம்ம எடுத்திருக்கோம். ஓகேவா? அப்ப லா மேக்கிங் ப்ரொசீஜர், அதாவது ஒரு லாவை எப்படி உருவாக்கணும் அப்படின்றதுக்கான ஒரு லா மேக்கிங் ப்ரொசீஜரும் இந்த பிரிட்டன்ல இருந்து தான் நம்ம எடுத்திருக்கோம். ஓகேவா? அப்ப பிரிட்டன்ல இருந்து நம்ம என்ன எடுத்திருக்கோம்? சிங்கிள் சிட்டிசன்ஷிப் எடுத்திருக்கோம், பார்லிமெண்ட் கவர்மெண்ட் எடுத்திருக்கோம், கேபினெட் சிஸ்டம் எடுத்திருக்கோம், பை கேமரலிசம் எடுத்திருக்கோம், ரிட் எடுத்திருக்கோம், லா மேக்கிங் ப்ரொசீஜர் எடுத்திருக்கோம். இது எல்லாமே பிரிட்டன்ல இருந்து நம்ம எடுத்திருக்கோம். ஓகேவா? வாங்க இதை நெக்ஸ்ட் பார்க்கலாம். நெக்ஸ்ட் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் படி என்ன எடுத்திருக்கோம்? நம்ம இந்தியாவில இருந்து சிலது நம்ம எடுத்திருப்போம் இல்லையா, அது என்னன்னா எமர்ஜென்சி ப்ரொவிஷனல் எடுத்திருக்கோம், பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் எடுத்திருக்கோம், ஃபெடரல் ஸ்கீம் எடுத்திருக்கோம். ஓகேவா? இப்ப யோஜனா அந்த மாதிரி சொல்றோம், ஃபெடரல் ஸ்கீம் இல்லையா, அந்த மாதிரி ஃபெடரல் ஸ்கீமே நம்ம இங்க இருந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவில இருந்து எடுத்திருக்கோம். இந்தியா ஆக்ட் மூலியமா, ஏன்னா இந்தியா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் வந்து 1935 இருப்போம் இல்லையா, அதுல இருந்து நம்ம எடுத்திருப்போம். ஓகேவா? இப்ப எமர்ஜென்சி ப்ரொவிஷன் வந்து கவர்மெண்ட்ல இருந்து எடுத்திருக்கோம். அதே மாதிரி பப்ளிக் சர்வீஸ் கமிஷன்ல இருந்து நம்ம இந்தியாவில இருந்து எடுத்திருக்கோம், ஃபெடரல் ஸ்கீம் எடுத்திருக்கோம். ஓகேவா? இந்த நெக்ஸ்ட் பார்க்கக்கூடியது வந்து யுஎஸ்ஏ. ஓகேவா? அமெரிக்கான்னு சொல்றோம் இல்லையா, யுஎஸ்ஏல இருந்து என்ன எடுத்திருக்கோம்னா ரிட்டன் கான்ஸ்டிடியூஷன். நம்ம எழுதுறோம் இல்லையா, நம்மளுக்கு எழுத இருக்கு. ஓகேவா? மொத்தமா இங்கிலாந்து வந்து எழுதப்படாத சட்டம் இருக்கும். ஓகேவா? அப்ப இதுல இருந்து ரிட்டன் கான்ஸ்டிடியூஷன் வந்து யூஎஸ்ல இருந்து நம்ம எடுத்திருக்கோம். ஓகேவா? யூஎஸ்ல இருந்து எடுத்திருக்கோம். ஃபண்டமெண்டல் ரைட், ஓகேவா, இது நல்லா நோட் பண்ணிக்கணும். ஃபண்டமெண்டல் ரைட் இது வந்து நிறைய எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க, இது முக்கியமா நோட் பண்ணி ஒவ்வொன்றுமே கேட்பாங்க. ஓகேவா? ஒவ்வொன்றுமே கேட்பாங்க, பல முறை பல எக்ஸாம்ல ஒவ்வொன்றும் தனித்தனியா டிஃப்ரெண்ட் தான் கேட்டிருக்காங்க. ஓகேவா? அதெல்லாம் நோட் பண்ணிக்கணும். ஓகேவா? ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வந்து யூஎஸ்ஏ, இந்த ரைட் இருக்கு இல்லையா, ரைட்டு, அந்த ஃபண்டமெண்டல் ரைட் வந்து மறக்காதீங்க. ஃபண்டமெண்டல் டியூட்டின்னு ஒன்று இருக்கு, அது தனியா வரும். அந்த ஃபண்டமெண்டல் டியூட்டி வந்து யுஎஸ்ஏ, ரஷ்யா, யுஎஸ்எஸ்ஆர்னு சொல்லுவாங்க, அது டியூட்டி. ஓகே, இந்த ஃபண்டமெண்டல் ரைட் வந்து யுஎஸ்ஏல இருந்து எடுத்திருக்காங்க. அதே மாதிரி ஃபங்க்ஷன் ஆஃப் பிரசிடென்ட் அண்ட் வைஸ் பிரசிடென்டோடைய ஃபங்க்ஷன், ஓகே, அவங்களோட செயல் திட்டங்கள் இருக்கு இல்லையா, அந்த செயல்பாடுகள் வரையறை இருக்கு இல்லையா, அதை எடுத்தது வந்து யூஎஸ்ஏல இருந்து தான் எடுத்திருக்காங்க. ஓகேவா? அப்புறம் நீதித்துறை தனியா இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கோம் இல்லையா, நமக்கு நீதித்துறை தனியா இருக்கு இல்லையா, அந்த மாதிரி இண்டிபெண்டன்ஸ் ஆஃப் த ஜுடிஷியரி வந்து யூஎஸ்ஏல இருந்து எடுத்திருக்காங்க. இந்த நாலுமே யூஎஸ்ஏல இருந்து எடுத்திருக்காங்க. அதாவது ரிட்டன் கான்ஸ்டிடியூஷன் உள்ளது எடுத்திருக்காங்க, ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் எடுத்திருக்கு. அடுத்து ஃபங்க்ஷன் ஆஃப் த பிரசிடென்ட் அண்ட் வைஸ் பிரசிடென்டோட ஃபங்க்ஷன் வந்து யூஎஸ்ஏல இருந்து எடுத்திருக்கோம். ஓகேவா? அடுத்து இண்டிபெண்டன்ஸ் ஆஃப் த ஜுடிஷியரி, நீதித்துறை தனியா இருக்கணும் அப்படின்றத தனியா எடுத்திருக்கு. ஓகேவா? இது எல்லாமே யூஎஸ்ஏல இருந்து நம்ம கடன் வாங்கியிருக்கோம். ஓகேவா? அவங்ககிட்ட இருந்து எடுத்திருக்கோம், ஃபாலோ பண்ணியிருக்கோம். ஓகேவா? அடுத்து யூஎஸ்ஆர், ஓகே, இது சோவியத் ரஷ்யா சொல்றோம் இல்லையா, அதுதான் யுஎஸ்எஸ்ஆர் இருக்கு இல்லையா. இது ஃபண்டமெண்டல் டியூட்டி மட்டும் நம்ம தனியாக எடுத்துக்கோம். ஃபண்டமெண்டல் ரைட்டு யூஎஸ்ஏல இருந்து எடுத்தோம், ஃபண்டமெண்டல் டியூட்டி, ஏன்னா இந்த ஃபண்டமெண்டல் ரைட்டுக்கும் ஃபண்டமெண்டல் டியூட்டியும் மாறி மாறி கேட்டுக்கிட்டே இருக்காங்க. அந்த கொஸ்டின் வந்து கன்ஃபியூஸ் ஆகும், இது யுஎஸ்ஏவா ரஷ்யாவா அப்படின்ற ஒரு டவுட் எப்பயுமே இருக்கும். நீங்க தெளிவா இருங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இதோடது யுஎஸ்ஆருடையது ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ். ஓகே, முக்கியமானது, ரொம்ப முக்கியமானது. ஓகேவா? ஆஸ்திரேலியாவில இருந்து எங்க எடுத்திருக்கோம், என்ன எடுத்திருக்கோம்? இப்போ ஆஸ்திரேலியானா அங்கு ஆஸ்திரேலியாவோட மெயின் விலங்கு வந்து கங்காரு. ஓகேவா? கண்காரு. ஓகேவா? அப்ப கன்கரண்ட் லிஸ்ட் வந்து யூனியன் லிஸ்ட், ஸ்டேட் லிஸ்ட்னு சொல்றோம் இல்லையா, அதுதான் அந்த கன்கரண்ட் லிஸ்ட்னு சொல்றது. ஓகேவா? கங்காரு எப்பயுமே அந்த கங்காரு தானே அவங்களுடைய தேசிய விலங்கு. கங்காரு குட்டி எப்பயுமே இருக்குல்ல, ஜாயிண்டாவே இருக்குவா, அப்ப ஜாயிண்ட் சீட்டிங். ஓகேவா?
அதாவது டூ ஹவுஸ் இருக்கு இல்லையா, டூ ஹவுஸ் ஆஃப் பார்லிமெண்ட் இருக்கு இல்லையா, அதோட தான் ஓகேவா. ராஜ்யசபா லோக்சபா சொல்றாங்க இல்லையா, அந்த மாதிரி டூ ஹவுஸ் ஆஃப் த பார்லிமெண்டோட ஜாயிண்ட் சிட்டிங் உடையது ஓகேவா. கங்காருல இருந்து ரெண்டு, கங்காருனாலே ஒட்டி இருக்கு எப்பயுமே ஜாயிண்ட் ஆகிறதுக்கு, அந்த குட்டியும் அதுவும் எப்பயுமே பிரியாம இருக்கும், ஒன்னா இருக்கும். அதுக்கு அந்த மாதிரி டிக்ஸ் நீங்க வச்சுக்கோங்க ஓகேவா. ஆஸ்திரேலியாவில் கங்கார் லிஸ்ட் வரணும். அந்த கண்கார் லிஸ்ட்னா என்னன்னா யூனியன் லிஸ்ட் ஸ்டேட் லிஸ்ட் வர்றது. ஜாயிண்ட் சிட்டிங்கிறது டூ ஹவுஸ் ஆஃப் த பார்லிமெண்டோட டீடைல்ஸ் எல்லாமே இந்த ஆஸ்திரேலியாவில இருந்து நம்ம ஃபாலோ பண்றோம். இந்த நெக்ஸ்ட் அயர்லாந்து. அயர்லாண்டுன்னும் போது இந்த இதுல ஃபர்ஸ்ட் இந்த அயர் இருக்கு இல்லையா, இந்த அயர் தானே, இதான ஃபர்ஸ்ட் 3 லெட்டர் அயர். இதே இது இங்கேயும் நீங்க எடுத்துருங்க. டைரக்டிவ் பிரின்சிபல் ஆஃப் ஸ்டேட் பாலிசி, அப்படி இல்லைன்னா டிபிஎஸ்பின்னு சொல்லுவாங்க, டிபிஎஸ்பின்னு சொல்லுவாங்க. டைரக்ட் பாலிசி ஸ்டேட் பாலிசி பிரின்சிபல், டைரக்ட் பிரின்சிபல் ஆஃப் ஸ்டேட் பாலிசி ஓகே. அதை தான் டிபிஎஸ்பின்னு சொல்லுவாங்க, டிபிஎஸ்பி அப்படின்னு சொல்லுவாங்க. அதை நீங்க மைண்ட்ல வச்சுக்கோங்க ஓகேவா. அப்ப இதுல வச்சு நீங்க கண்டுபிடிச்சலாம் அயர்லாண்டு அப்படின்னு சொல்லி ஓகேவா. இந்த டி மிஸ் ஆயிருக்கும், டைப்பிங் மிஸ் ஆயிருக்கும். மெத்தட் ஆஃப் எலெக்ஷன் ஆஃப் பிரசிடென்ட், அதாவது ஃபங்க்ஷன் பார்த்தபோது நம்ம பிரசிடென்ட் வைஸ் பிரசிடென்ட் ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா அமெரிக்காவில இருந்து எடுத்தது ஓகே, யூஎஸ்ல இருந்து எடுத்தது. ஆனா அந்த எலெக்ஷன் எடுக்கக்கூடியது அது ஃபங்க்ஷன், இங்க எலெக்ஷன் வந்து அயர்லாண்டுல இருந்து தான் எடுத்துருவாங்க. அந்த மெத்தட் வந்து எலெக்ஷன் ஆஃப் பிரசிடென்ட் எப்படி செலக்ட் பண்ணுன்ற மெத்தட் எடுத்தது வந்து அயர்லாண்டுல இருந்து எடுத்திருக்கோம். அப்ப அயர்லாண்டுல இருந்து 2 எடுத்திருக்கோம். அது டிபிஎஸ்பின்னு சொல்றோம், டைரக்ட் பிரின்சிபல் ஸ்டேட் பாலிசி. அதுல வர்ற அந்த 6 அயர்லாண்டுல இருக்கு. அதே மாதிரி மெத்தட் ஆஃப் எலெக்ஷன் நம்ம பிரசிடென்டா எலெக்ட் பண்ணக்கூடியது வந்து அயர்லாண்டுல இருந்து நம்ம எடுத்திருக்கோம் ஓகேவா. அப்ப இது ரெண்டும் ரொம்ப முக்கியமான விஷயம் ஓகே. அந்த பிரசிடென்டோடைய எலெக்ஷன் வந்து அயர்லாண்டுல இருந்து எடுத்து ஃபாலோ பண்றோம். ஜெர்மனி, ஜெர்மனின்ற போது சஸ்பென்ஷன் ஆஃப் த ஜெர்மனினா உங்களுக்கு அடாப்ட் ஹிட்லர் வரணும் ஓகேவா. அப்படின்னா ஒரு பயங்கரமா அடிதடி இதெல்லாம் இருந்துச்சு இல்லையா, வெடி ஆளு கொள்றது அதனால இருந்துச்சு. அப்ப அந்த மாதிரி ஒரு எமர்ஜென்சி டைம்ல ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் இருக்குல்ல, அடிப்படை உரிமை இருக்கு இல்லையா, அதவே சஸ்பெண்ட் பண்ணிடுவாங்க, எமர்ஜென்சியா கேன்சல் பண்ணிடுவாங்க ஓகேவா. அந்த ரூலை கொண்டு வந்து அந்த கான்செப்ட் எடுத்தது வந்து ஜெர்மனில இருந்து தான் எடுத்திருக்கு ஓகேவா. ஜெர்மனில இருந்து சஸ்பென்ஷன் ஆஃப் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் டியூரிங் எமர்ஜென்சி டைம்ல அதெல்லாம் ஃபாலோ பண்ண முடியாது, ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ண முடியாதுன்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க ஓகேவா. அப்ப இந்த எடுத்தது வந்து ஜெர்மனில இருந்து நம்ம எடுத்திருக்கோம் ஓகேவா. கனடால இருந்து பார்க்கும்போது ஃபெடரேஷன் வித் ஸ்ட்ராங் சென்டர், அதாவது கனடா இந்த சி இருக்கு இல்லையா, அதே இது சென்டர் வச்சுக்கோங்க. சி கனடா சென்டர், சி இருக்கு இல்லையா, அப்ப அதை மெயின்ல வச்சுக்கோங்க ஓகேவா. கனடா இந்த சியும் மெயின்ல ஒரு கோர்த்து வச்சுக்கோங்க. அவங்க ஜெர்மனின்ற போது அங்க பெரிய சண்டை நடக்குது. ஆனா ஃபண்டமெண்டல் ரைட்டை வந்து எப்போ வேணாலும் சஸ்பெண்ட் பண்ணிடுவாங்க. அந்த நேரத்தில் எமர்ஜென்சி டைம்ல அதை கன்சிடர் பண்ண மாட்டாங்க ஓகேவா. அதே மாதிரி கனடாவுக்கு வந்து ஸ்ட்ராங் சென்டரா இருக்கும். ஃபெடரேஷன் வித் ஸ்ட்ராங் சென்டர், எல்லாத்துக்கும் ஒரு பொதுவான ஒரு சென்டரா இருக்கு இல்லையா, அந்த இதுக்கான எடுத்துருக்கிறது வந்து கனடாவில இருந்து எடுத்திருக்காங்க. அப்ப இந்த இடத்துல இது பார்க்கும்போது அயர்லாண்டு பார்க்கும்போது டிபிஎஸ்பி சொல்றோம், டைரக்ட் பிரின்சிபல் ஸ்டேட் பாலிசி சொல்றோம். அதே மாதிரி பிரசிடென்டோட எலெக்ஷன் எப்படி எடுக்கணும் அப்படின்ற மெத்தட் அயர்லாந்து எடுத்துக்கிறோம். அப்புறம் வந்து ஜெர்மனில இருந்து ஃபண்டமெண்டல் ரைட் வந்து எமர்ஜென்சி டைம்ல வந்து சஸ்பெண்ட் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டாங்க. கனடாவில் பார்க்கும்போது இது வந்து ஃபெடரேஷன் வித் ஸ்ட்ராங் சென்டர், எல்லாத்துக்கும் பொதுவான ஒரு சென்டரா இருக்கு இல்லையா, அது ஸ்ட்ராங்கா இருக்கும் அப்படின்ற ஒரு ஸ்டேண்டை வந்து கனடாவில இருந்து எடுத்திருக்கு ஓகேவா. நெக்ஸ்ட் ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் இந்த முக்கியமான விஷயங்கள்லாம். இது உங்களுக்கு புரிஞ்சுன்னு நினைக்கிறேன். மறுபடியும் ஒரு தடவை ஃபுல்லாக ஒரு தடவை ரீகால் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் பிரிட்டன்ல இருந்து பார்க்கும்போது சிங்கிள் சிட்டிசன்ஷிப் அண்ட் பார்லிமெண்ட் கவர்மெண்ட், அண்ட் தென் கேபினெட் சிஸ்டம், பைகேமரலிசம், ரிட், லா மேக்கிங் ப்ரொசீஜர், இது எல்லாமே பிரிட்டன்ல இருந்து எடுக்கப்பட்டதா ஓகேவா. பிரிட்டன்ல இருந்து சிங்கிள் சிட்டிசன்ஷிப், பார்லிமெண்ட், கேபினெட் சிஸ்டம், பைகேமரலிசம், ரிட், லா மேக்கிங் ப்ரொசீஜர் ஓகே. அதே மாதிரி கவர்மெண்ட்ல இருந்து இந்தியன் கவர்மெண்ட்ல இருந்து எடுக்கப்பட்டது என்னன்னு பார்த்தீங்கன்னா எமர்ஜென்சி ப்ரொவிஷனலா இருக்கட்டும், பப்ளிக் சர்வீஸ் கமிஷன், ஃபெடரல் ஸ்கீம் ஓகேவா. தென் நெக்ஸ்ட் வந்து யூஎஸ்ல இருந்து எடுக்கப்பட்டது வந்து ரிட்டன் கான்ஸ்டிடியூஷன், ஃபண்டமெண்டல் ரைட்டு, ஃபங்க்ஷன் ஆஃப் பிரசிடென்ட் வைஸ் பிரசிடென்டோடையது, இண்டிபெண்டன்ட் ஜுடிஷியரி, இது எல்லாமே யூஎஸ்ல இருந்து எடுத்தது தான் ஓகேவா. யூஎஸ்ஆர்ல வந்து ஃபண்டமெண்டல் டியூட்டி மட்டும்தான் யூஎஸ்ஆர்ல எடுத்தது. ஆஸ்திரேலியான்னு பார்க்கும்போது நீங்க கங்கார் தெரியும் உங்களுக்கு, கன்கரண்ட் லிஸ்ட் அண்ட் ஜாயிண்ட் சிட்டிங் டூ ஹவுஸோட பார்லிமெண்ட் ஓகே. அயர்லாண்டு வந்து டிபிஎஸ்பி, டைரக்ட் பிரின்சிபல் ஸ்டேட் பாலிசி, பிரசிடென்ட்டை செலக்ட் பண்ணக்கூடிய எலெக்ஷன் பண்ணக்கூடிய பிரசிடென்ட்டுக்கு எடுக்கக்கூடிய எலெக்ஷன் மெத்தடு. ஜெர்மனி வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வந்து சஸ்பெண்ட் பண்ணக்கூடிய எமர்ஜென்சி டைம்ல பண்ண முடியுன்றத அந்த ரூலு. கனடா வந்து ஸ்ட்ராங் ஃபெடரேஷன் வந்து ஸ்ட்ராங் சென்டர் ஓகே. இதெல்லாம் ரொம்ப முக்கியமானது. ஒவ்வொருத்தும் பல எக்ஸாம்ல ஒவ்வொன்றும் மாறி கேட்டிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகேவா. இதுல ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க ஓகேவா.
இதுவரை உங்களுக்கு புரிஞ்சுக்கணும் நம்புறேன். ஓகேவா? இது வந்து நம்மளுடைய சேனலோடைய ஒரு சின்ன இன்ட்ரடக்ஷன் பண்ணிடலாம். இது வந்து ஹோம் பேஜ். இதுல வந்து நீங்க ஜஸ்ட் நீ சப்ஸ்கிரைப் பண்ணா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. இதுல நீங்க பிளேலிஸ்ட் செக் பண்ணும்போது டிஃப்ரெண்ட் தான் இருக்கும். இது வந்து ஆர்ஆர்பி எக்ஸாம் இருக்கட்டும், எஸ்எஸ்சியா இருக்கட்டும், எல்லாத்துக்குமே இதுல இருக்க கண்டென்ட் இருக்கும், யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகே, இப்போ என்டிபிசி சிலபஸ் படி மேக்ஸ் எல்லாமே ஒவ்வொன்றா நம்ம கம்ப்ளீட் பண்ணிப்போம். ஒரு 80% வந்து கம்ப்ளீட் பண்ணிப்போம் மேக்ஸ் மட்டுமே. நீ இந்த மாதிரி தனித்தனியாவே நீ செக் பண்ண முடியும். அதாவது ப்ராஃபிட் லாஸா இருக்கட்டும், ரீசனிங்ல நீங்க தனியாக போய் செக் பண்ண முடியும். ஒவ்வொன்றாவே ரீசனிங் கிராஷ் கோர்ஸா இருக்கும், பிசிக்ஸ் கிராஷ் கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி சயின்ஸ் ப்ராப்ளங்கள் என்னென்ன இருக்கோ, எப்படியெல்லாம் கேட்குறாங்க அதெல்லாம் நீங்கள் பார்க்க முடியும். ப்ரீவியஸ் இயரில் குரூப் டி இப்போ நடந்ததில் அனலைசிஸாக இருக்கட்டும், அதில் எப்படியெல்லாம் கேட்டிருந்தாங்க அதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கிற முடியும். இப்போ எஸ்எஸ்சி மேக்ஸ் தனியாக போய் இருக்கு, அது பார்க்க முடியும். ஜிஎஸ் ஜிகே ஓட கொஸ்டின்ஸ் எல்லாமே இருக்கும். ஜெனரல் சயின்ஸ்னு சொல்லி அது தனி டாபிக் இருக்கும். இம்பார்ட்டண்டாக கேட்டது, இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் கேட்டது இருக்கும். எல்லாமே நீங்கள் செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். டெஃபினட்டாக நீங்கள் ஒரு ரயில்வே எக்ஸாம் இல்லை எஸ்எஸ்சி எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணீங்கன்னா டெஃபினட்டாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். சப்போஸ் இதை நீங்கள் இது வீடியோ ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. பக்கத்தில் பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணிட்டு அது ஆல் நோட்டிஃபிகேஷன் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? இன்னும் நெக்ஸ்ட் வந்து நீங்கள் டெலிகிராம் சேனல் நீங்கள் ஃபாலோ பண்ணுறதுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க்ல வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கு, மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இதில் ஏதாவது டவுட் சந்தேகங்கள் ஏதாவது இருந்துச்சுன்னா மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா? ஓகே, இதுவரை இந்த வீடியோ பார்த்துட்டு கேட்டது நன்றி. மீண்டும் சந்திப்பு மருத்துவ நல்ல ஒரு வீடியோவில் வாழ்க வளமுடன். உங்களிடம் விடைபெறுவது உங்கள் சுரேஷ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.